சீர்மிகு தேசமெங்கும் சீரோடு வாழ்கின்ற செந்தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் சூழல், தமிழ்நாட்டு அரசியலைத்தான் எல்லோரும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டம். இன்றையோட பிரச்சாரங்கள் நிறைவடைகின்ற நாள், கடைசி நாள். தமிழ்நாட்டு தமிழ் சொந்தங்கள் நல்ல அரசியலை தேர்ந்தெடுங்க. நல்ல பண்பானவர்கள், படித்தவர்களாக நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான வேட்பாளர்களாக ஒவ்வொரு நல்ல நெல்மணிகளாக, பதர்கள் இல்லாமல் நல்லவர்களாக, குற்ற பின்னணிகள் இல்லாதவர்களாக நாம் தமிழர் கட்சி தேர்வு செஞ்சு தந்திரிக்கு அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. பணத்துக்கும் இலவசங்களுக்கும் நீங்கள் விலை போவதை தவிர்த்து நிச்சயமாக நல்ல அரசியலை செய்கிறது நல்லது, தேர்ந்தெடுக்கிறது நல்லது. 5 ஆண்டுகளுக்கான அதிகாரத்தை கொடுக்கறதுக்குரிய நாள் 23ஆம் தேதி ஏப்ரல் 23 வருகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேணும். அதுக்குள்ளே இவ்வளவு இடையூறுகள், சூழ்ச்சிகள், நடிகர்கள் இதுகளை கொண்டு இறக்கி சூழ்ச்சிகள் செஞ்சு கொண்டிருக்கு திராவிடம் என்றது. நல்ல அறிவுள்ள தமிழர்கள் நிச்சயமாக சிந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். அதே போல் எங்கள் ஈழ தேசத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மிகவும் ஒரு சொற்பமான, ஏற்க முடியாத விமர்சனங்களை வச்சிருக்கிறார். அது உண்மையிலேயே சாவச்சேரி மருத்துவமனையில் நடந்த ஊழலை கொண்டு வந்ததிலிருந்து அவருக்கு நான் ஆதரவாக பல சில்லறைகளை சிதறவிட்ட நான் எனது சோசியல் மீடியா மூலமாக அவருக்கு சப்போர்ட்டுகள் கொடுத்த நான், ஆதரவு அளித்த நான். திரள் நிதி தலைவரை வச்சு பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திரள் நிதி திரட்டுறார் என்ற குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் செந்தமிழ் சீமான் மேல ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வச்சிருக்கிறது மிகவும் மன வருத்தத்தையும் வலியையும் ஏற்படுத்துது. ஏனென்று சொன்னால் அது அவர் அரசியல், அவரும் சந்தர்ப்பவாத அரசியல். தமிழர்கள் யாரும் இவருக்கு சொந்தமானவர் மீது தலைவர் அவர்கள் என்று சொல்ல இயலாது. ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்குமான தலைவராக இருக்கின்ற நமது தெய்வம் தேசிய தலைவர் அவர்களை இன்னார் தான் பயன்படுத்தணும் என்று சொல்கிறது மிகவும் ஒரு அபத்தமான செயல்பாடு. திரள் நிதி என்று விமர்சிப்பது, இல்லை ஒரு சின்ன காணொலி துண்டை வெட்டி போட்டு இவர் இப்படி காய்ச்சிருக்கிறார் பாருங்க என்று சொல்லி எல்லாம் பேசுகிறது சிறுபுள்ளத்தன்மையான ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்குரிய